சின்ன மருமகள் கதையில் இப்போது நடக்கப் போகும் சம்பவங்கள் ஒவ்வொன்றும் கதாபாத்திரங்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது. பல வருடங்களாக மனதுக்குள் புதைத்து வைத்திருந்த ஒரு உண்மை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வெளியே வரப்போகிறது. அதிலும் குறிப்பாக தமிழ் செல்வியின் வாழ்க்கையில் நடந்த அத்தனை கசப்பான சம்பவங்களுக்கும் பின்னால் இருந்தது யார் என்ற கேள்விக்கு இப்போது தெளிவான பதில் கிடைக்கிறது. ஒரு காலத்தில் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் அழகர் மற்றும் மீனாட்சிக்காகவும் தன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் ஒதுக்கி வைத்த தமிழ் செல்வி வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் தன்னால் முடிந்ததை செய்து முன்னேற வேண்டும் என்ற முடிவோடு தன்னுடைய மருத்துவ படிப்பை தொடர்ந்து படிக்கிறாள். அழகருக்கும் மீனாட்சிக்கும் ஏற்பட்ட கடனை அடைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் அவளுடைய மனதில் ஆழமாக பதிந்திருந்ததால் பகல் இரவு பாராமல் உழைத்து படிக்கிறாள். காலம் மாறுகிறது. சில வருடங்கள் கடந்து போகின்றன. ஒரு காலத்தில் எல்லோராலும் சாதாரணமாக பார்க்கப்பட்ட தமிழ் செல்வி வீடியோவுக்குள்ள செல்வதுக்கு முன்ன ஒரு சிறிய வேண்டுகோள். நீங்க இன்னும் இந்த வீடியோவை லைக்ஸ் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்றா கண்டிப்பாக இப்போதே சப்ஸ்கிரைப் சென்று விடுங்க. மாறியிருக்கிறாள். அவளை பார்த்தாலே அவளுடைய கடந்த கால வேதனைகள் எதுவும் இப்போது தெரியாத அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை அவளிடம் வந்திருக்கிறது. ஆனால் அவளுடைய மனதின் ஒரு மூலையில் மட்டும் சேது என்ற பெயரும் அழகர் மீனாட்சி பிரிந்து போன அந்த நாட்களும் இன்னும் அழியாமல் இருக்கின்றன. இன்னொரு பக்கம் சேதுவும் தன்னுடைய வாழ்க்கையை வெளியில் பார்க்கும்போது பெரிய மாற்றமின்றி நடத்தி கொண்டிருக்கிறார். அரசியலில் தொடர்ந்து உயர்ந்து இன்னும் அதே பதவியில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மனதுக்குள் மட்டும் கடந்த காலத்தின் வெற்றிடத்தை நிரப்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். இத்தனை வருடங்கள் கடந்த பிறகும் தமிழ் செல்வியை மறக்க முடியாத ஒரு குற்ற உணர்வும் வருத்தமும் அவரை உள்ளுக்குள் தின்று கொண்டே இருக்கிறது. இதற்கிடையில் ஐஸ்வர்யாவின் வாழ்க்கையிலும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கிறது. திடீரென்று அவளுக்கு வலிப்பு ஏற்பட்டு கீழே விழ சேது பதறிப்போய் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து வருகிறார். அங்கு ஒரு சாதாரண சிகிச்சைக்காக வந்தவர்கள் தங்களுடைய கடந்த காலத்தை நேருக்கு நேர் சந்திக்கப் போகிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. மருத்துவமனையில் ஐஸ்வர்யாவை விட்டுவிட்டு சில நிமிடங்கள் வெளியே சென்ற சேது மீண்டும் உள்ளே வரும்போது எதிரே வெள்ளைக்கோடு அணிந்து தன்னம்பிக்கையுடன் நடந்து வரும் தமிழ் செல்வியை பார்க்கிறார். அந்த ஒரு நொடி சேதுவின் கால்கள் அப்படியே நின்று விடுகின்றன. இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவளை அந்த நிலையில் பார்க்கும்போது என்ன பேசுவது என்றே அவருக்கு தெரியவில்லை. ஒரு காலத்துல தன்னுடைய வாழ்க்கையாக நினைச்ச பெண் இன்னைக்கு இவ்வளவு உயரத்துல நிற்பதை பார்த்ததும் பெருமையா வருத்தமா குற்ற உணர்ச்சியா என்று அவருடைய மனசுல எல்லாமே ஒன்றா கலந்து விடுகிறது. அதே நேரத்தில் ஐஸ்வர்யாவும் தமிழ் செல்வியை பார்த்து விடுகிறாள். தமிழ் செல்வி ஒரு பெரிய மருத்துவராக இருப்பதை பார்த்தவுடன் அவளுடைய முகத்தில் இருந்த பதட்டம் இன்னும் அதிகமாகிறது. அவள் மனதுக்குள் நான் செய்த பாவம் என்னை விட்டு போய்விடும் என்று நினைத்தேன். ஆனால் இவ்வளவு வருடங்கள் கழித்தும் அது என்னை தேடி வந்துவிட்டதே என்று உடைந்து போகிறாள். அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகிறது. இனிமேலும் உண்மையை மறைத்தால் தன்னுடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல தன்னை சுற்றி இருக்கும் அனைவருடைய வாழ்க்கைக்கும் இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்படும். சேது அவளிடம் வந்து என்ன நடந்தது என்று பதற்றமாக கேட்க வீடியோவுக்குள்ள செல்வதுக்கு முன்ன ஒரு சிறிய வேண்டுகோள். நீங்க இன்னும் இந்த வீடியோவை லைக்ஸ் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்றா கண்டிப்பாக இப்போதே சப்ஸ்கிரைப் சென்று விடுங்க. கண்ணீருடன் கேட்டுக்கொள்கிறார். அந்த காட்சியை பார்த்த தமிழ் செல்வியின் மனமும் ஒரு கணம் கலங்குகிறது. ஆனால் மருத்துவராக தன்னுடைய கடமையை செய்ய வேண்டிய பொறுப்பை மட்டும் நினைத்து எந்த தனிப்பட்ட உணர்ச்சிக்கும் இடம் கொடுக்காமல் ஐஸ்வர்யாவுக்கு சிகிச்சை தொடங்குகிறாள். பல பரிசோதனைகளுக்குப் பிறகு ஐஸ்வர்யாவின் உடல்நிலை குறித்த கடுமையான தகவல் வெளியாகிறது. அவளுடைய ஒரு கை இனிமேல் பழையபடி செயல்படாமல் போகும் வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர் தெரிவிக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டதும் ஐஸ்வர்யா தன்னுடைய வாழ்க்கையே தன்னிடமிருந்து பறிக்கப்பட்டது போல உடைந்து அழுகிறாள். ஆனால் அவளுடைய கண்ணீரில் இந்த முறை உடல் வலியை விட குற்ற உணர்ச்சிதான் அதிகமாக இருக்கிறது. தமிழ் செல்வி தன்னுடைய அறைக்குள் சென்று கொண்டிருக்க ஐஸ்வர்யா திடீரென்று அவளை அழைக்கிறாள். கண்ணீரை அடக்க முடியாமல் நான் செய்த தவறுக்குத்தான் எனக்கு இந்த தண்டனை கிடைத்திருக்கிறது என்று சொல்கிறாள். அங்கே இருந்த சேது அந்த வார்த்தையை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார். அதற்குள் வீட்டிலிருந்த ராஜாங்கம், ஈஸ்வரி, சித்ரா உள்ளிட்டவர்களும் மருத்துவமனைக்கு வந்து சேர்கிறார்கள். எல்லோரும் வந்ததும் ஐஸ்வர்யா பல வருடங்களாக மறைத்து வைத்திருந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாள். முதலில் அவளால் வார்த்தைகளை சரியாக வெளியே கொண்டு வர முடியவில்லை.
சேது அவளை அமைதியாக இருக்கச் சொல்ல, ராஜாங்கம் நீ செய்த தவறு என்ன என்று மட்டும் சொல்லுமா என்று கேட்கிறார். அதன் பிறகு ஐஸ்வர்யா உடைந்து போய் உண்மையை வெளிப்படுத்துகிறாள். தமிழ் செல்வி வீட்டை விட்டு பிரிந்ததற்கு காரணம் வேறு யாருமில்லை, தான் என்று ஒப்புக்கொள்கிறாள். தமிழ் செல்வியின் தொலைபேசியை பயன்படுத்தி அவளுடைய தந்தையிடம் பேசியது தான் என்றும், தமிழ் செல்வியின் குரலைப் போல நடித்து சக்திக்கும் ஜனிக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறியது தான் என்றும் சொல்லுகிறாள். அந்த ஒரு பொய்யால்தான் தமிழ் செல்வியின் வாழ்க்கை சிதறியது என்றும், சேதுவுக்கும் தமிழ் செல்விக்கும் இடையே வெறுப்பு உருவானது என்றும் கூறுகிறாள். அது மட்டுமல்லாமல் சேதுவை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் ஈஸ்வரியிடம் உதவி கேட்டதும், தமிழ் செல்வியை சேதுவிடமிருந்து பிரிக்க திட்டம் போட்டதும் தான் என்று ஒப்புக்கொள்கிறாள். பல வருடங்களாக குடும்பத்தின் முன்னால் நல்லவளாக நடித்துக் கொண்டிருந்தாலும், அந்த உண்மை ஒவ்வொரு நாளும் தன்னை உள்ளுக்குள் கொன்று கொண்டே இருந்ததாகவும் கூறுகிறாள். அழகரும் மீனாட்சி